Hello guys, so welcome back to our channel. ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் 1v1 தான் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து கம்பேக் வந்து வேறு லெவலில் வந்தாச்சு. ஸோ கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து இதுக்கப்புறம் வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இன்றைக்கி நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட தான் போயிட்டு இருந்தோம். அதாவது யார் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்எஃப் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்திருந்தாரு. ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா தாரமான்னு பாருங்க தரமாக அடிச்சுட்டு 1-0 அப்படின்னு சொல்லிட்டு லீட் போயிட்டாரு. நான் ஸ்டார்டிங்கில் நல்லா அந்த மேட்ச் போயிருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒரு ஸ்டேஜில் வந்து தலை வந்து வேறு லெவலில் பண்ணார். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், அந்த மேட்ச்சில் அவர் வின் பண்ணாரா இல்லை நம்ம வின் பண்ணோமா அப்படிங்கிறதான் இதில் ஹைலைட்டு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்க டயத்தில் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு டஃப்பாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1-1 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலைஸ் பண்ணிடுவேன். சரி ஓகே நம்மளோட எஃபர்ட்டில் நம்ம அடிச்சிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு ஈக்குவலைஸ் பண்ணிடுவேன். அதே மாதிரி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருக்கும் போது வந்து கண்டிப்பாக ஒரு முழுசாக பார்த்துருப்பீங்க. ஸோ அது இப்போ சொல்லிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட எண்டிங்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ரீடம் கோட் டாஸ்க் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீடம் கோட் டாஸ்க் என்ன பண்ணால் அடுத்த வீடியோவில் ரீடம் கோட் வரும்னு சொல்லி ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ உங்கள் கூட ப்ளே பண்ணணும் அப்படின்னு நினச்சினா மோஸ்ட்லி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யாருனாலும் நீங்கள் ப்ளே பண்ண வரலாம். எல்லாரு கூடயும் நான் வந்து மோஸ்ட்லி வந்து ப்ளே பண்ணுவேன். தோக்குறமோ ஜெயிக்கிறோமோ ஸோ உங்களோட கேம் ப்ளே கூட விளாடும்போது எனக்கு ஒரு சந்தோஷம். சப்ஸ்கிரைப் கூட விளாண்டோம்னா ஸோ இவங்க கூட விளாடும்போது ஸோ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். லைக் வந்து எப்படின்னா லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு இது கிடைக்கிறது பிளஸ்ஸிங். ஸோ அதே மாதிரி தான் அவங்க கூட விளாடுறது எனக்கு ஒரு சந்தோஷம். அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் விளாட்றோம், இது எத்தனை வீடியோ போதுன்னா எனக்கு கணக்கே எடுக்க மாட்டேன். 10,000 வீடியோ போதா, 20,000 வீடியோ போதா, பரவாயில்ல 500 சப்ஸ்கிரைபர் இருக்கு நான் பரவாயில்ல. 10,000 வீடியோ போட்டு சில பேர் 1K சப்ஸ்கிரைபர் தான். என்னடா 10,000 வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் 1K சப்ஸ்கிரைபர் தான் இருக்கேன்னு சொல்லி சில பேர் எனக்கு இதுலேயே நடந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேமுக்குள்ளே போயிருப்போம். ஸோ கேமுக்குள்ள லாபியில் இருக்கும்போது ஒரு ப்ரோ பார்த்தாரு. பார்த்தீங்கன்னா இப்போ 1K சப்ஸ்கிரைபர் இருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிட்ட வீடியோ போட்டிருப்பேன் டோட்டலாக. அப்போ அவர் சொன்னார், என்ன ப்ரோ 500 வீடியோ போட்டு 1K சப்ஸ்கிரைபராக வந்திருக்கேன். நான்லாம் ஒரு 30 வந்து நான் 500 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன். என்ன ப்ரோ கண்டென்ட் போட தரலையான்னு சொல்லி கேட்டார். நான் அந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் ப்ரோ, அப்படிலாம் இல்லை. எனக்கு எத்தனாயிரம் வீடியோ போட்டாலும் எனக்கு அதில் ஒரு இதுவுமே கிடையாது ப்ரோ, ஓகேயா? ஸோ நான் வரேன், ஜாலியாக ப்ளே பண்ணுறேன், போகிறேன், சப்ஸ்கிரைபர் கூட வரேன், ப்ளே பண்ணுறேன், சந்தோஷமாக போகிறேன் ப்ரோ. இதில் வந்து எத்தனாயிரம் வீடியோ போடணும் அப்படிங்கிற ஒரு ஹைலைட் கிடையாது ப்ரோ. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னோட ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 vs 1 சம்திங் சப்ஸ்கிரைபர் கூட ப்ளே பண்ணுற மாதிரி தான் மேட்ச் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நான் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் கூட விளாட்றேன்னா 10,000 வீடியோ போட்டும் எனக்கு 1K சப்ஸ்கிரைபராக இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஏன் அந்த 10,000 பேரில் ஒரு 5 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களா? எனக்கு அது போதும், அவ்வளோதான். அந்த சந்தோஷத்தை வச்சு தான் நான் வந்து இந்த அந்த சீரீஸே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது அளவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் இன்னும் சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறேன். நம்மளோட அடுத்த ஃபேமிலி டார்கெட் பார்த்தீங்கன்னா 1.2K ஃபேமிலி. ஸோ அதுதான் அடுத்த இதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ஆச்சும் கண்டிப்பாக எல்லாரும் லைவுக்கு வாங்க. அப்போ தான் நான் ரீடம் கோட் வந்து நடத்த முடியும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கியடா மேட்ச் ஆடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி பார்த்தா உங்களோட பேசியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரவுண்ட் வந்து தரமாக முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 4வது ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பிங் ஹெட்செட் வந்து நம்ம இன்னைக்கு என்னன்னு தெரியல சொல்லலாம் பார்த்தீங்களா, தொட்டதெல்லாம் தூள் பெற குத்து மம்பட்டியா அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிச்சாச்சு. அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4-2 அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஏதோ இன்னைக்கு நம்ம விளாட்றோம் பரவாயில்லடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே 4-2 வந்தாச்சுல, இனிமேல் நம்ம தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு சடனாக ஒரு ஹெட்ஷாட் அடிப்பாக இருப்பாருங்க. நான் வந்து நாம தான் இல்லை நாமம் தான் நம்மளோட ஹெட்டில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அவருக்கும் ஹெட்ஷாட் விழும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின்னோட பவர் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ஸ்கின் இல்லாதனால ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா 180 தான் போயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 4-3 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து தலையை கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீடம் கோடுக்கான அப்டேட் சொல்கிறேன்னு சொல்லி இந்த இப்போ தான் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா 10 லைக் டார்கெட்டு. ஸோ இந்த வீடியோ 10 லைக்கை ரீச் பண்ணிட்டு அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ரீடம் கோட் கொடுத்துருவேன். அதாவது 1 vs 1 மேட்ச் நடக்கிறப்ப ரீடம் கோடுக்கான இதை வந்து கொடுத்துருவேன். ஸோ அதனால் வந்து இதுவரை எவ்வளோ பேர் பார்த்துக்கேன்னு தெரில. ஸோ பார்த்துருங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த மேட்ச்சுக்கு நான் ரீடம் கோட் கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேசுகிற டயத்தில் இந்த ரீடம் கோட்னு வந்தாலே தலை அப்படின்னு சொல்லி ஏறிடுது. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5-3 முடிச்சாச்சு. ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் பேசலாம், நான் பூமர் மாதிரி தான் பேசுகிறேன், பட் கண்டுக்காதீங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில் வர்றதை வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பேசுறதுக்குள்ள இப்போ தான் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா டபுள் பேரல் அடிச்சிட்டாருன்னு சொல்லி நான் ஏறி போவேன். கடைசி பார்த்தீங்கன்னா தலைவர் யூஎம்பிட்டு அழுத்துவான். ஆஹா க்ளோவால் சுற்றி போடணுமே, இல்லை அப்படின்னா நம்ம சொரிகிறோன்னு சொல்லி ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க.
ஒரு ஒரு உயிர்லயும் வந்து உசுறு போயிட்டு உசுறு வரும். கடைசி இப்ப நான் ஓப்பன் பண்ணோனே என் தலைவன் வந்து ஒரு அடி அடிப்பான் பாருங்க. நான் மெடிக்கெட் சுத்திட்டேன். ஆனா சுத்துன மாரியே காட்டல. சரி ஓகே சுத்தி குளோவால் போடு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு டேமேஜ் குடுத்தா நான் மேல படவே படாது. அப்புறம் அதுக்கடுத்து தலைவர் வந்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னை அடிப்பார் பாருங்க. என்னோட ரியாக்ஷன் இதான். இப்படிதான் யோசித்தேன். என்னடா அந்த கன்னு எப்படா எடுத்துட்டு வந்தாரு அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. சரி பரவால்ல. அவர் ஏறட்டும் இந்த மேட்ச் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு குளோவால் போட்டு நிப்பேன். சரி ஓகே இந்த மேட்ச் நம்மளும் யுஎம்பி எடுப்போம். நீ அடிக்க நானும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எடுப்பேன். ஆனா எடுத்ததுக்கு அடுத்து அதுவே எனக்கு பேக் ஃபயர் ஆயிருச்சு. ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, அவ்வளோ லாங்ல இருந்து நான் பேக்கப் குடுப்பேங்க. ஸோ இவ்வளோ லாங்ல இருந்து அடிப்பேன். பட் அவர் அடிச்சோனே சரியான அடி விழுந்துரும். ஸோ பார்த்தீங்கன்னா, நல்லா கம்பேர்டு 5, 5ன்னு சொல்லி கொண்டு வந்துட்டாரு. அதாவது யூஎம்பியில் அடிச்சு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஸ்டார்டிங் மேட்ச்லேயே சொல்லிருங்க ப்ரோ. உங்களுக்கு என்ன கன்ல ப்ளே பண்ணணுமோ அந்த கன்ல ப்ளே பண்ணலாம். சும்மா வந்து ஒரு மேட்ச் வந்து ப்ரோ டபுள் பேரல்ல மட்டும் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்க அப்புறம் அதுக்கடுத்து வந்து எல்லா கன்னையும் எடுத்தீங்கன்னா என்ன லாஜிக்கே தெரியல. இல்ல ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லிடணும். ப்ரோ எந்த கன்னாலும் எடுத்துக்கலாம் ப்ரோ. எனக்கு எந்த கன்னாலும் ப்ளே பண்ண ஓகேன்னு சொன்னீங்கன்னா எனி கன் ஓகே. ஸோ ஸ்டார்ட்டிங் டபுள் பேரல்னு சொல்லிட்டு அடுத்து யூஎம்பி எடுக்கலாம் என்ன லாஜிக் தெரியல. இதே மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு அடிச்சிட்டாரா. ஸோ பார்த்தீங்கன்னா 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் வந்து ஒரு மாதிரி இக்கட்டான நிலைமையில போகும். இப்ப தலைவர் பாத்தீங்கன்னா, நான் சரி ஓகே நம்ம யூஎம்பி வேணாம் இதுலயே அடிப்போம்னு சொல்லிட்டு தலைவன் ஏறுவான் பாருங்க. ஏறுன வேகத்துக்கு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சிருவேன். சரி எனக்கு டென்ஷன் ஆயிட்டு சரி ஓகே எமௌண்ட்ட தட்டி விட்றா. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டுருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்ன்னு இருக்கும். இதுல அவர் யோசிச்சிருக்கவே மாட்டாரு. ஏன் அப்படின்னா, நான் இப்ப லாஸ்ட் மேட்சும் யூஎம்பி எடுத்திருந்தேன்னா டவுட் வந்திருக்கும். இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுட் வந்திருக்காது. ஓகே டபுள் பேரல்ல தான்டா எடுத்து ஆடப் போறாரு. அதான் இந்த ஏறுறாருன்னு வெயிட் பண்ணுவாரு. இப்ப நான் சர்ப்ரைஸ்ல எம்பி40 எடுத்துருவேன். சரி ஓகே சர்ருன்னு அடுத்தால ஒரு 101 போயிரும். அப்புறம் இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெட்ஷாட்ல வந்து மேட்ச் முடிச்சிருவோம். ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.